நம்ம எல்லாருமே எங்க தெரியுமா குழப்பிக்கிறோம்? எதுல தெரியுமா நிம்மதி இல்லாம போகுது? பெருமையையும் மகிழ்ச்சியும் குழப்பிக்கிறோம், பெருமையையும் தேவையையும் குழப்பிக்கிறோம். இப்ப சாப்பாடுங்கிறது தேவை. அது 50 ரூபாய்க்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியும், 500 ரூபாய்க்கு மத்தியான சாப்பாடு ஒரு வேளைக்கு சாப்பிட முடியும். நம்ம தேவைக்கு வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, பெருமைக்கு வாழ்ந்தாதான் பிரச்சனை. ஒரு 2 வீலர் என்பது தேவை, TS15 2 வீலர் தான். இந்த பசங்க பரோட்டா மாஸ்டர் மாதிரி போறாங்களே, அதுவும் 2 வீலர் தான். இது 15,000 ரூபா, அது 1,50,000 லட்சம் ரூபா. 2 பேருமே பழைய பஸ் ஸ்டாண்ட் கிளம்பி புது பஸ் ஸ்டாண்ட் போயிடுறான். TS50 போகாதுன்னு தனியாக முறுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிருமா? காஸ்ட்லியான வண்டி மட்டும்தான் டெஸ்டினேஷன், இலக்கை நிர்ணய தொடுமா? கிடையாது. இல்லை, நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம வாழ்வதற்கு செலவு அதிகம் இல்லை, நாம் அடுத்தவர்கள் மாதிரி வாழ ஆசைப்படுவதற்கு தான் செலவு அதிகமாக மாறுகிறது. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லையா? என்ன அந்த இது சொல்ல வரேன். இந்த இறங்கி டீ குடிக்கலான்னு போகிறேன், ஆட்டோ விளம்பரம் கமிஷன் சார், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. புத்தக கண்காட்சி ஈரோடு மகேஷ், அவர் என்ன பார்த்து மறக்காமல் வந்துருங்கிறார். சரி, இவ்வளோ சின்சியரான ஆளாக இருக்காரு பாரு. என்ன தஞ்சாவூர் குசும்பு இருக்கே. நான் மாயத்தில் தான் படித்தேன், மயிலாடுதுறையில் தான் படித்தேன், தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் தான் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தேன், தமிழ் புலவர் பட்டயம் படித்தேன். நான் முதல்ல ஈரோட்டிலேருந்து மாயரம் வரப்போ, மாயரத்தில் காலேஜ், தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட என் காலேஜில் பேச கூப்பிட்டுருந்தாங்க, இதை சொன்னேன் நான். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், கலெக்டர் சார் மாயவரத்துக்கு பஸ் வரும்னு. எல்லா பஸ்ஸும் மயிலாடுதுறைக்கே வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 மணி நேரமாக நிற்கிறேன், மாயவரத்துக்கு எப்போ பஸ் வரும், மாயவரத்துக்கு எப்போ. அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்துட்டு, மொட்டை வெயிலில் இப்படி தவங்கிடந்த மாதிரி நிற்கிறானே, எல்லா ஏரியாவுக்கும் பஸ்ஸு போகுது, எதுலேயும் ஏற மாட்டேங்கிறானே, இந்த வயசில் குடிப்பழக்கமா? அவருக்கு நினப்பு. என்கிட்ட எங்கே தம்பி போகணுன்னார். மாயவரம் போகணும் சார். பஸ்ஸு 2 அடியில் பக்கத்தில் நிற்குது. அவர் முடிவு பண்ணிட்டார், நல்லா குடிச்சிருக்கேன் போல இருக்கு, போக வேண்டியதானே. பஸ்ஸு வரலையே சார். இது என்னப்பான்னார். இது மயிலாடுதுறை போகுது சார். நீ எங்கப்பா போகணும்? மாயவரம் போகணும். செக்கிங் இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. டே, நான் தெளிவாக பேசுகிறேன்னா இல்லையா? நீங்கள் தெளிவாக தான் பேசுகிறீங்க சார். மயிலாடுதுறைக்கும் மாயவரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல், 2 ஒன்றுங்கிற வித்தியாசம் கூட தெரியாமல் என்னுடைய பயணம் துவங்கியது. இந்த தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டின ஆரம்பித்த புதுசுலேருந்து எனக்கு தெரியும். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரலாறு தெரியும், தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் வரலாறு தெரியும். பஸ் ஸ்டாண்டு பனிமனையிலிருந்து கிளம்புறப்பே உட்காந்துட்டு வந்துடுவாங்க. பஸ்ஸு அப்போ தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். தீபாவளி சமயத்தில் பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும். எங்கடா ஏறுறீங்கன்னு பார்த்தா டிப்போவில் ஏறி இருக்காங்க அத்தனை பேரும். இந்த மாதிரி இந்த மண்ணோட வரலாறு நல்லா தெரியும். தீஜா எழுதுவார், தஞ்சாவூரில் நெல் மட்டும் விளையாது, சொல்லும் விளையும்பார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த தஞ்சை, கும்பகோணம், மயிலாடுதுறை எனக்கு இன்னொரு ஈரோடு மாதிரி, என்னோட கொங்கு மண்டலம் மாதிரி. இந்த மக்களுடைய அன்பே தனி, குசும்பே தனி, எல்லாத்தையும் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. பெருசாக இப்போ ஒரு பையன் கலெக்டர் கிட்ட ப்ரைஸ் வாங்குறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு பரிசு கொடுக்குற மாதிரி வரான். அவர் சொல்கிறார், சார் நீங்கள் கொடுங்க சார். அவன் என்ன பார்க்குறான், நான் கலெக்டர்கிட்ட வாங்க வந்தேன், இவன் வேற நடுவில். பசங்க அந்த பார்வையில் நம்மளுக்கு கொஞ்சம் சைக்காலஜிலாம் வேறு படிச்சிருக்கோமா, உளவியல் ரீதியாக பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு பையனோட அப்பா எனக்கு அந்த பையனோட அப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த யூனிஃபார்ம் நம்ம சொல்ல வேண்டாம் யாருன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரிசு வாங்கினார், பையனை கூட்டு கிளம்பிட்டார். நல்ல அருமையான தந்தை. ஒரு பையன் ஸ்கூலில் பக்கத்து பையன்றது பேனா எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்பா சொல்லியிருக்காரு, என்னடா பாக்ஸில் பேனா இருக்குது? இல்லைப்பா, பக்கத்து பையன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ கெட்ட பழக்கம் தெரியுமாடா அது? தெரியுமா என்கிட்ட சொல்கிற? இனிமேல் பேனா வேணும்னா என்கிட்ட கேளு, நான் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வரேன். நல்லா அப்பான்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, எதுக்கு இந்த சும்மா ஒரு இப்போ எல்லாம் அப்படியே நிற்கிறீங்களே, கொஞ்சம் அப்படியே எந்த மாதிரி உங்கள் சூழல் இருக்குன்னு செக். நான் சொன்னேன் கலெக்டர் சார்ட்டி, கமிஷன் சார்ட்டி, முருகன் எல்லாத்தையும் சொன்னேன். சார், ஒரு மாதிரி மிக்ஸ்டு க்ரௌடாக இருக்காங்க,
நான் பொதுவாக வந்து பேச்சுக்குன்னு நிறைய படித்து குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த மேடையில் இதை தான் பேச போகிறோங்கிறது ஒரு மனசளவில் தான் ஒரு ஆர்டர் இருக்குமே ஒழிய ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை பேச மாட்டேன். புத்தக கண்காட்சியில் நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா, சார்ட்ட சொன்னேன், இந்த 10 நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த அத்தனை பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. உண்மையா இல்லையா? அதற்காக வந்து ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க நம்ம நிர்வாகத்துக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு. தலை சிறந்த பேச்சாளர்கள் அத்தனை பேர் வந்துட்டாங்க. நான் எடுத்து பார்க்குறேன், நான் யார் யாரெல்லாம் பெருசாக மதிக்கிறேனோ அத்தனை பேர் ஃபோட்டோவும் இருக்கு. சுகீஸ்வரன் ஐயா இருக்காரு, ஞானசந்தனையா பேர் போட்டு, அவங்க ஞானசந்தனையா உடல்நிலை முடியாதெல்லாம் வரல, அத்தனை பேர் இருக்காங்க. பர்வீன் சுல்தான் அக்கா வந்து பேசியிருக்காங்க, லியோனி சார் பட்டிமன்றம். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, கடைசி நாள் பேசுகிறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. என்னென்ன திருவள்ளுவரில் ஆரம்பித்து லியோ டால்ஸ்டாய் போய் ஷேக்ஸ்பியரை கலந்து செக்காவில் போய் அங்கே இங்கே, நான் இந்த ஏங்க ஒரு கொரோனா நோயாளி கூட பதட்டப்படாமல் இருந்திருப்பாங்க. நான் முதல் நாள்லேருந்து நான் அடைஞ்ச பிரசவ வேதனை வேறு யாரும் வந்திருக்காது. இனிமேல் பப்பாசியிலையோ நம்ம தஞ்சாவூர் அடுத்த புத்தக கண்காட்சிக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா சார், தயவு செஞ்சு நடுவில் எங்கேயாவது போட்டு விட்ருங்க சார். ஒவ்வொரு நாளும் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் இருக்கா, புத்தக கண்காட்சியோட புக் ஃபெஸ்டிவல் லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. அது முடிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு நைட்டாக உட்காந்து பார்த்துருவோம் சார். நான் என்ன பேசுனாங்க, நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஒன்று அடிச்சுக்கிட்டு வரேன். என் பொண்டாட்டி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் எல்லாம் பார்த்தாளா? என் மனைவி ஒன்று பண்ணாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து அடித்து எழுதாதீங்க, மொத்தமாக அடிச்சிருங்கன்ட்டான். ஏன்னா அவ்வளோ சிக்கல் மிகுந்தது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு போதை தேவை. கலெக்டர் அதிர்ச்சியாக பார்க்குறாரு, சண்டாள பாவி ஒன்றை போய். உண்மையிலே ஒரு போதை தேவை. அது நல்ல போதையாக இருந்தால் உங்களுக்கு பாதையை காண்பிக்கும். நம்ம ஊரில் சொல்கிறால நல்ல போதை, அது இல்லை. நான் சொல்கிறது வேற. எனக்கு 2 போதைகள். மழைத்துளி மண்ணிலே முத்தமிட்டவுடன் வருகிற மண்வாசம் என்னுடைய முதல் போதை. ஈரோடு கரிசல் மண், பெரும்பாலும் கரிசல் மண், அங்கங்கே செம்மண் இருக்கும். ஒவ்வொரு மண்ணுக்கும் மண்வாசம் மாறும். அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, அதை நுகர்ந்து அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மண்ணுக்கும் மண்வாசம் மாறும். அது அப்படியே அந்த மண்வாசம் அப்படியே நுகர்ந்தோட ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய குழந்தை என் மனைவியிடமிருந்து வெளியில் வருகிற பொழுது எந்த அளவுக்கு ஒரு தகப்பனாக நான் மகிழ்ச்சி அடைந்தேனோ, மழைத்துளி மண்ணை முத்தமிட்டவுடன் வருகிற மண்வாசம் அந்த அளவுக்கு எனக்கு மகிழ்ச்சியும் போதையும் தரும். 2வது, புத்தகத்தை எடுத்து அந்த புது புத்தக வாசனை இருக்கு பாருங்க, அடாடாடாடாடாடா. என் மனைவி சொல்லுவாங்க, அப்படி வாங்கிட்டு அப்படியே, அம்மா அந்த குழந்தை கத்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கம்மா, விட்டுருங்க விட்டுக்காங்க. ஏன்னா நம்ம சொன்னோன்னு கேட்க அது வந்து புருஷன் கிடையாது, அதை பாட்டு கத்தட்டும் அமைதியாக. குழந்தைங்க. ஆனால் அதுக்கு இது அது வந்து 5வது புத்தக கண்காட்சின்னு தெரியுமா, இது 11வது நாள்னு தெரியுமா, ஈரோடு மகேசனோட விஜய் டிவியில் பேசிட்டு தெரியுறான், அவனை கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுமா. அதோட உலகம் தனி. அதுக்கு இன்னும் ஆய் ஒன்றுக்கே சரியாக போக தெரியாது. ஆமாம், அதுக்கு பாட்டு விட்டுருங்க. நான் ஒன்று சொல்லவா, பேசும் என்ன தலைப்புன்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு வந்து இந்த தலைப்பு கேட்டால் பதட்டப்பட்டுருவேன். தலைப்பை கொடுத்தா என்ன தலைப்புனாலும் நான் பேசிடுவேன். தலைப்புன்னு கேட்டால் டக்குன்னு என்ன தலைப்பு சொல்றதுன்னு தெரியாது. முருகன் அண்ணன் எப்படின்னா, அந்த ஐசியூ வார்டில் சேர்த்துட்டு சொந்தக்காரன் வெளியில் நிற்பானே அப்படி தான் கேட்பார். சார் உடனே சொல்லுங்கள் பிரிண்ட் அடிக்கணும், உடனே சொல்லுங்கள் பிரிண்ட் அடிக்கணும், உடனே. என்னங்க உடனே சொல்கிறது அப்படின்ட்டு நான் பேராசிரியர் பழனி நண்பர் கலக்கப்பதில் வந்துருக்கு, அவருக்கு அடித்தேன், இந்த மாதிரி ஒரு தலைப்பு கேட்குறேன், ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னு. அவர் அதிர்ச்சியா, ஏங்க நீங்கள் தாங்க பேச போகிறீங்க, என்கிட்ட தலைப்பு, நீங்கள் தலைப்பு சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன், பேசும் புத்தகம் கொடுங்கன்ட்டார். நான் ரொம்ப பெருமையாக பேசும் புத்தகம் அப்படின்னு முருகன்ட்டேன். முருகன் அருமையான தலைப்புனே அப்படின்னு என்ன பழனி எனக்கு அடித்தானே, தலைப்பு அருமைன்ட்டாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என்ன பேசுவீங்க என்ன, டேய் நீ தான் என் தலைப்பு கொடுத்தேன்னு. ஏங்க நீங்கள் தானே என்ன வேணா பேசுவீங்க என்ன, சரின்னு வச்சுட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், உண்மையிலேயே புத்தகங்கள் வாழ்க்கையில் நம்முடன் பேசுகிறது. உண்மையிலேயே புத்தகங்கள் வாழ்க்கையில் நம்முடன் பேசுகிறது. தொடர்ந்து வாசிக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய அலமாரியில் வைத்திருக்கிற புத்தகங்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க முடியும். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் புத்தகத்தினுடைய வரிகள் அவன் வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைந்து விடும். அதான் உண்மை, அதுதான் உண்மை. புத்தகம் அப்படி ஒரு விஷயம். புத்தகம் பேசும் புத்தகம்னு தலைப்பு கொடுத்தா நான் யோசித்தேன், கதைகள் பேசலாமா, கட்டுரைகள் பேசலாமா, கவிதைகள் பேசலாமா, என்ன பேசலாம்.
அப்படின்னு. 11வது நாள் அப்படின்னு சொன்னோன்னே நான் நினைச்சேன் பேசலாம். 10 நாள் பேசிட்டாங்க, முதல்ல பேசலாம், நல்லபடியாக பேசலாம். ஏன்னா அவர் குறிப்பாக முருகன் ஒரு வார்த்தை சொன்னார், மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் வரணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னோன்னா பதட்டம் அதிகமாகுதுங்க. இப்போ நல்லா தாங்க இருப்போம், யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் தான் நமக்கு பதட்டமாகும். உண்மையா இல்லையா? சுகர்லாம் நார்மலாக இருக்கும், சுகர் நார்மலாக இருக்கும்ட்ட போய் இப்படி சுகர்லாம் எப்படி அப்படின்னா டப்புன்னு ஏறிடும். நல்லா தான்டா இருக்கேன், ஏன்டா நீ கேட்குற? நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து கிளம்பி வருவோம். எதிர்த்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா, நல்ல முகம் வளர்ச்சியோடு வந்தால், எதிர்த்த மாதிரி யாராவது வந்தால் வரவன் நம்ம ஊரில் இருக்கானுங்களே ஆள், நம்முடன் இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் எதிரில் படுபவர்களும் அடடடடடா மகாத்மா காந்தியினுடைய வாரிசுகள், அன்பை பொழிவார்கள், அன்னை தெரசாவினுடைய அடுத்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். நல்லா உற்சாகமாக வருவோம். முதல் நாம உற்சாகமாக இருக்கோன்னு என்னைக்காவது தான் நாமளே நினைக்கிறோம். நாம உற்சாகமாக இருக்கோன்னு என்னைக்காவது தான் நாமளே நினைக்கிறோம். ஆனால் அவர் அதை உடைச்சிருவார். செய்த தவற்றை நினைத்து வருத்தம் அடையணும். அவன் மனுஷன். தப்பு செஞ்சுட்டோமேன்ட்டு முடங்கி உட்காந்துடக்கூடாது, உழைக்கணும். அவன் மனுஷன். கண்ணதாசன் மனவாசத்தில் எழுதுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கவலையோட கண்ணதாசன் தூங்க போவாராம். அவ்வளோ கவலையோட கண்ணதாசன் தூங்க போவாராம். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வரம் என்னன்னா, படுத்த உடனே தூங்கிடுவாராம். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா, படுத்த உடனே தூங்கிடுவாராம். அவர் சொல்றாரு, படுத்தவுடன் தூங்குவது அவன் வரம். அவன் அவரையே சொல்லிக்கிறார், கண்ணதாசனோட வரம். ஆனால் நல்ல காரியங்களை கூட தூங்கி கெடுப்பது அவன் சாபம்னார். யார்? கண்ணதாசனே சொல்லிக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, காலையில் எந்திரிச்சோன்னே எல்லா பிரச்சனையும் எனக்கு தீந்துடும். தூங்கி எந்திரிச்சோன்னே கடன்காரன் பிரச்சனை வரிசையாக இருக்கும். வக்கீல் வீட்டில் டெய்லி 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் போய் உட்காந்துருப்பேன். வக்கீல் வீட்டில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஒரு வழக்கு கூட சரியாக தீர்க்கப்பட்டதா வரலாறு இல்லை. நான் கையெழுத்தே போடாத சில வழக்குகளுக்கெல்லாம் பணம் கட்டி கொண்டிருக்கிறேன், என்ன தலையெழுத்து பாருங்கன்னு எழுதியிருந்தார். கையெழுத்தே அவர் போட்டதில்லை, ஆனால் பணம் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன தலையெழுத்து பாருங்கன்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ஹார்மோனிய சத்தம் கேட்டுவிட்டால் அத்தனை பிரச்சனைகளும் தவிடு பொடியாக மாறிவிடும். பாட்டெழுத உட்கார்ந்து விட்டால் எனக்கு உலகத்தினுடைய வேற எதுவும் தெரியாது, பாடலும் இசையும் தமிழும் ஒலியும் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு எழுதுறாரு. ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், எந்த சூழலிலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் தொழிலை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் பேசும் புத்தகம். அந்த புத்தகம் அதான சொல்லுது, மனசொடிஞ்சு உட்காந்துடணும்ல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு உட்காடுறீங்கல்ல. அப்போ எப்படி இருக்கு? செய்கிற வேலை செய்ய முடியல, ஆஃபீஸ் போய் உட்காந்தீங்கன்னா ஏன் சார் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல, ஏன் சோர்வாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல, ஏன் நேற்று மாதிரி இல்லைன்னு கேட்குறாங்க, ஏன் வீட்டில் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. உங்களால் இன்னைக்கு வேலையை சரியாக செய்ய முடியல, அந்த ஒரு நாள் வேலையை சரியாக செய்ய முடியாமல் அடுத்த நாள் சேர்த்து செஞ்சுக்கலாங்கிறது தவறு சொல்கிறாரு கண்ணதாசன். வேலைன்னு உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் மறந்துடுவேங்கிறாரு. மனவாசத்தில் சொல்கிறாரு, நம்ம படிக்கிறோமே, தெரியுதே, வாழ்க்கையில் பேசுதே, வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற பொழுது கலெக்டர் சார் கேட்டார், மாவட்ட மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் கேட்டார், எப்படி சைன் லாங்குவேஜ் பேசுறீங்க அப்படின்னாரு. ப்ராப்பர் சைன் லாங்குவேஜ் கிடையாது, ஆனால் ஒரு காது கேளாத வாய் பேச முடியாத குழந்தைகளிடம் சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் எப்படி பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா காது கேட்காது, அதனால அவங்ககிட்ட எப்படி பேசுறது எனக்கு தெரியும். ஒன்று சொல்லவா, அன்பிற்கு பேசுகிற மொழி அவசியமற்றது. அன்பிற்கு பேசுகிற மொழி அவசியமற்றது. அன்பிற்கு சைகை மொழி, ஜோடனை மொழி, கை அசைக்கிற மொழி, முக பாவனைகள் மொழி மிக மிக உயர்வானது. மிக மிக உயர்வான எனக்கு தெரியும் சார். வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, மிகப்பெரிய தவறா நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தோன்றோமோ அதை நம்ம செய்யறதில்ல. வாழ்க்கையில் நல்லது தோணணும், அது முக்கியம். பேசி முடிச்சு எந்திரிச்சு போயிட்டு ஒருத்தர் ஓங்கி போய் பொண்டாட்டி அறையக்கூடாது. என்ன தோணாமோ அதை செய்யணும்னு ஈரோடு மகே சொன்னாப்லன்னு அவரும் அதே தான் சொன்னார். அந்த அம்மா மறுபடியும் அரைச்சதுன்னா குடும்பம் கெட்டு போயிரு. ஆமாம், இன்னி வரைக்கும் பெண்கள் கை திருப்பி படலை, அதனால ஆண்கள் வாழ்க்கை கௌரவமாக இருக்கு. ஆண்கள் கம்பீரமாக இருக்கிறதுக்கு காரணம் பெண்களுடைய சகிப்புத்தன்மை தான். ஆண்கள் கம்பீரமானவர்கள்னு அர்த்தமே கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை ஆண்களும் தயவு செய்து உங்கள் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கம்பீரமாக இருக்கேன், முறுக்கிட்டு இருக்கேன், கஞ்சி போட்ட சட்டமாக இருக்கேன்னா அந்த அம்மா விட்டு வச்சிருக்கு. அந்த
அந்த அம்மா யோசிச்சதுன்னா எக்ஸ்பைரி டேட் எப்போ வேணால் கன்ஃபார்ம். புரியுதா? நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும், எந்த ஒரு தயாரிக்கப்படுகிற பொருளுக்கும் இந்த உலகத்தில் தயாரிக்கப்பட்ட நாள் இருக்குது, முடிவு நாள் இருக்குது. கரெக்டு தானே ஆட்சியர் அவர்களே? தயாரிக்கப்படுகிற நாள், முடிவு நாள் இருக்கு எல்லா பொருளுக்கும். உண்மையா? ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் தயாரிக்கப்படுகிற நாள் மட்டும்தான், முடிவு நாளே இல்லை. எது எது? ஹியூமன்ஸா? மனுஷங்களா? ஏன் அப்புறம் எல்லாம் எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டே இருந்தா என்ன வருது? டேய் தம்பி, நல்ல பயலாக இருக்கான் அவன். முடிவு நாள் இல்லையா? எல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆகணும். புத்தகம் ஏன் அது தயாரிக்கப்பட்டு உங்கள் சிந்தனைக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு முடிவே கிடையாது. வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சு வரை அதை நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள், அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருப்பீர்கள், அதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பீர்கள். நல்ல சிந்தனை ஒன்று. நீங்கள் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சொன்னல, பெருமையை நினச்சி வாழ்க்கையை சீர்குலைச்சிக்காதீங்க. என்ன தோணுதோ அதை செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நாகேஷ் அவர்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நம்ம தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் அந்த கேட் இருக்கே விழுப்புரம் கிட்ட, அங்கே வந்து கார் நிற்குது, ரயில்வே கேட் போட்டிருக்காங்க, கார் நிற்குது. உள்ள ஜெயகாந்தன் அவர்களும் நாகேஷ் அவர்களும் உட்காந்துருக்காங்க காருக்குள்ள. ஜெயகாந்தன் கேட்குறாரு, ஏன்பா ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்க, ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே கேட்டு ஓப்பன் பண்ண, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே கேட்குறாரு. உடனே நாகேஷ் சொல்கிறாப்புல, சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. இன்னும் ஜெயகாந்தன் பிச்சை எடுக்கலாமான்னு இருக்கார். எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கணும்னு தோணி இருக்கு. சட்டை பேண்ட்லாம் கழட்டிட்டு அண்டர்வேரோட போய் உட்காந்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஜெயகாந்தனுக்கு அதிகமாக காசு விழுந்துருக்கு, நாகேஷுக்கு கம்மியாக காசு கிடச்சிருக்கு. ஜெயகாந்தன் சொன்னாராம், உன் நடிப்பு இன்னைக்கு கம்மி தான், என் நடிப்பு பார்த்தியா, இவ்வளோதாங்க வாழ்க்கை. நான் நினப்பேன், சில இடத்துல நான் போயிட்டுருக்கிறப்ப நான் டப்புன்னு என் டிரைவரை நிறுத்த சொல்லி, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஆனால் நம்ம கூட இருக்கிற பயணிக்கிறவங்க நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்குவாங்க. அது ஒரு சிக்கல். நீங்களே உங்களை நிலையை குறைச்சிக்கிட்டாலும் அமைதியாக இருந்தாலும் கூட, இதுக்கு தான் வடிவேல் சொன்னார், உசுப்பேத்தி உடம்ப ரணகலப்படுத்துகிறாங்கயா. அந்த மனுஷன் பேசாத மொழியே இல்லை, இலக்கியத்தை எழுத்து நகைச்சுவையாக போட்டு விட்ருவார். சார் தமிழ் நிறுத்துப்பா, நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடணும் சார், நீங்கள் இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நெல்லிக்காய் எங்கே விற்கும்? ரோட்டில் தானே சார் போகிறப்ப விற்கும். நமக்கு சாப்பிடணும்னு தோன்றப்ப அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் தானாக கிளம்பி தானாக ஒரு ஃபுட் கோர்ட்லாம் ரெடி ஆகி அப்படியே வரும், கிடையாதுல்ல. எனக்கு நான் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நடக்கிறப்ப எனக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. அதோட தொடர்புபடுத்திக்கிறேன். உடனே தொழுப்பேடு ரயில்வே கேட்டு போகுது, ஜெயகாந்தன் ஞாபகத்துக்கு வராரு, நாகேஷ் ஞாபகத்துக்கு வராரு. உட்காந்து பிச்சையெல்லாம் எடுத்திருக்காங்க, ஜாலியாக பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க லைஃப்பை. சே, அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும் சார். இங்கே இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்கிறேன், நம் நாக்கினுடைய இயல்பான சுவை மாறி பல ஆண்டுகள் ஆச்சு. எது இயல்பான சுவை? நம் மண்ணோடு சம்பந்தப்பட்ட உணவுகளை நாம் சுவைப்பது மட்டும்தான் நமக்கு இயல்பான சுவை. இந்த பஞ்சு மிட்டாய் எடுத்துக்கிட்டு அதை கொடுங்க, வாங்கிக்கங்க நண்பா, வாங்கிக்கங்க. இதெல்லாம் கொடுக்க ஒரு ஆள் இருக்கணும். யாருமா அவர்? ஹஸ்பண்டா? இப்படி ஒரு மனைவியெல்லாம் கிடைக்கும் ஐயா. உனா ப்ளூ சட்டை, உனக்கெல்லாம் ரொம்ப திமிரு அதிகம்பா, வா கொடுமா, கையில் கொடுமா பஞ்சு மிட்டாய் வாங்க. அந்த அம்மா அப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கு, சாப்பிடுங்க. எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குல்ல கீழே இருந்து பார்க்க. நான் இன்னைக்கு போகிறப்ப முன்னாடி பஞ்சு மிட்டாய் கேட்குறேன், வாங்க பேசாமல் அப்படிங்குது. நமக்கு நம்ம லைஃப்பில் நடந்தது கனெக்ட் ஆயிடுது உடனே. அவ்வளோ நேரம் கேட்டு சும்மா அவர் ஆர்வமாக கவனிக்கிறார். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு மனைவி தஞ்சாவூரில் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அந்த சகோதரி மைண்ட் வாய்ஸ், நானாவது சாப்பிட்ருப்பேன்டா, என்னை குறிப்பிட்டு காமிச்சு இப்போ நானும் சாப்பிட முடியாமல் கொடுத்த பஞ்சு மிட்டாய் அந்த ஆள் கைக்குள்ளேயே வச்சுருக்காரு. பிரிக்கிறப்ப கை பிரியுமா பிரியாதானே தெரியாமல் ஏன்டா இந்த வேலையை பண்ணேன். அது ஏங்க வாழ்க்கையில் அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்துருங்கிறேன். என்ன தொழுதோ செய்யுங்க சார். நீங்கள் பரிசு கொடுங்கன்னார் கலெக்டர் சார், அவருக்கு அந்த நேரத்தில் தோணி இருக்கு, நாம் செஞ்சிடணும். கமிஷனர் சார் நீங்கள் வாங்க சார், இல்லை சார் நீங்கள் வாங்க. என்ன தொழுதோ அது உடனே சொல்லிடணும். அவங்களுக்கு என்ன தொழுதோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் வாழ்க்கையே. மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லவா, ஒரு நெல்லிக்காய், நான் இப்போ கூட
தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் பேசினேன். நெல்லிக்காய் சாப்பிட்றது ஒரு அனுபவம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 பக்கம் அதை வந்து ஒரு நான் உண்மையிலே இறையருள்ள நம்மளுடைய குரு ஒருள் அமைஞ்சதுன்னா சாப்பிட்ற அனுபவத்தை பற்றி மட்டும் ஒரு கட்டுரை எழுதலான்னு இருக்கேன். ஒரு நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்றது, தர்பூசணி எப்படி சாப்பிடணும். சில பேருக்கு வாயே வேண்டாம், வயிறே போதும். அவன் எப்படி வேகமாக சாப்பிட்றானே தெரியாது. சில பேர்ட்ட காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க. காலையில் சாப்பிட்டேன். ஏன்னா அவர் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தை நிர்வகிச்சு எல்லாமே பண்ண போகிறார். என்ன சாப்பிட்டன்னு கூட தெரியாமல் உணர்வே இல்லாமல் இருப்பார். நெல்லிக்காவை அந்த ரோட்டு கடையில் தான் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹைஜீன், நீங்கள் எவ்வளோ அழுக்குன்னு நெல்லிக்காய்க்கு தெரியும், நாம் எவ்வளோ அழுக்குன்னு நெல்லிக்காய்க்கு தெரியும். நெல்லிக்காயோட அழுக்கு நம்மளை ஒன்றும் பண்ணாது. ரோட்டு கடையில் வாங்க. ஏங்க பழைய காலத்தில் நெல்லிக்காய் சுத்தம் செய்தது எப்படி? வாங்குவோம், அம்மா இருந்ததுன்னா சேலையில் அப்படி இது பண்ணி கொடுக்கும். நாமளே வாங்கினா காலையிலிருந்து மாலை வரை பள்ளிக்கூடத்தில் விளையாடிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல், அது ஒரு ஆனந்தங்க. அரசு பள்ளியில் படிக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம். உடனே எல்லாரும் கேட்பாங்க, நீ உன் குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாயா? கிளம்பிடுவாங்க 10 பேர். உடனே நான் படிக்க வைக்க ரெடி. இப்போயே நான் தான் சொல்கிறேன். மேற்படி நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கண்ணி மட்டும் ரொம்ப சிரிக்கிற? உன் வீட்டில் நீ தான் ப்ரெஷர் போட்டியா? நீங்கள் அரசு பள்ளி முடிச்சுட்டு வர குழந்தைங்கள நீங்கள் பாருங்களேன் சார். ஒரு கவிதை சார் அது. அரசு பள்ளியிலேருந்து வர குழந்தைகள், படித்து முடிச்சுட்டு வர குழந்தைகள் கவிதை மகிழ்ச்சியாக பேசும். சட்டை பட்டன் தப்பாக போட்டிருக்கோம். எனக்கு தெரிந்து தவறுதலாக சரியாக இருக்கிற கவிதை அந்த குழந்தைகள் தான். புரியுதா? தவறுதலாக சரியாக இருக்கிற கவிதை அந்த குழந்தைகள். சட்டை பட்டன் தப்பாக போட்டிருக்கோம், சட்டம் முழுக்க அழுக்கு இருக்கும், இப்படி நிற்கும், டிராயர்லாம் திருகி இருக்கும். அப்படி அதாவது இந்த உலகத்திலேயே எல்லா விருதுகளையும் வாங்கின மாதிரி நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போகிற சும்மா போட மாட்டான். எழுத்த மாதிரி வரவங்களை எல்லாரையும் கிண்டல் பண்ணி நண்பர்களோட பேசிட்டே போவான். எல்லாத்தையுமே பார்த்தியா அவரை பார்த்தியாடா, காமெடியா இல்லை, செம காமெடியா இருக்கடா அவரை பார்த்தாலே, என்ன இருக்குன்னே தெரியாது, பேசிட்டு அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்களாம் வெளியில் வந்தோன்னே இந்த நெல்லிக்காயெலாம் ஆயா விற்கும். இப்போயும் ஞாபகம் இருக்குது. தார்பாயை போட்டு நெல்லிக்காயை வச்சு விற்கும். அந்த ரோட்டு கடையில் நெல்லிக்காயை வாங்கிட்டு அந்த நெல்லிக்காய்க்குனே தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது, ஒரு உதவி பொருள் இருக்குது. என்னது? வெரி குட்கா, ஐ லைக் யூ பொடி. அது நல்ல மிளகா பொடியில் உப்பை சில சரியாக கலந்தால் அது சுவைக்காது. கரெக்டான விதத்தில் அதை கலக்கக்கூடாது. கொஞ்சம் தப்பு இந்த உரமா, உப்பு கூட இருக்கணும், இல்லைனா காரம் கூட இருக்கணும். அந்த காம்பினேஷன் கௌரவம் பார்க்குற சில பேர் அதை நியூஸ் பேப்பரில் வாங்குவாங்க. ஆனால் கௌரவம்னு நினைக்கிற சில பேர் தான் உள்ளங்கையில் வாங்குவாங்க. நான் 2வது கேட்டகரி. உள்ளங்கையில் அதை வாங்கி நெல்லிக்காவை, ஒரு பெரிய நெல்லிக்காயை அப்படி பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப ஔவை அதிகமான நட்பு ஞாபகத்துக்கு வராது. பேசும் புத்தகம் தான், படித்தது ஞாபகத்துக்கு வரும் தான். ஆனால் அதை விட இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும். அப்படி பார்த்தோன்னே, அக்கா உட்கார். 60-70 புத்தகத்தை படிச்சுட்டு வந்தது. என் 11ஆவது நாள் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திண்டாடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏந்திரிச்சு அங்கிட்டு பேச இங்கிட்டு நடக்கன்னு. உன் பிரச்சனை உனக்கு, எனக்கு நெல்லிக்காய் பிரச்சனை. எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், உட்காரணும், அவ்வளோதான். குழந்தைங்க என்ன வெளில போதாப்ப? எதுக்கு போகணும்? வீட்டுக்கு போறியாக்கா? அப்படியே போய் இப்போ தான் புரட்சி பண்ணி எல்லாத்தையும் பேசாம உட்காரு, எங்கேயும் போகக்கூடாது யார். அந்த அக்கா சொல்லுது, நான் அப்பயே சொன்னேன்டி அவனுக்கு எழுத்த மாதிரி உட்காந்தா விடமாட்டான். விடமாட்டேன், ஏன்னா நான் வாத்தியார், விடவே மாட்டேன். கலெக்டர் சாரே போனவர் உட்கார வச்சுட்டேனே, உங்களே விட மாட்டேன். அந்த நெல்லிக்காயை முதல்ல கண்களால் சாப்பிடணும். லேயர்ஸ் இருக்கும் அதில், அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த நெல்லிக்காய். சின்ன குழந்தைங்களுக்கு மனசு சங்கடப்பட்டுரும். அது ஸ்கூலில் அந்த தெருவோரம் இருக்கிற ஆயாட்ட சொல்லும், ஆயா அந்த கருப்பு புள்ளி இல்லாத நெல்லிக்காய் கூட ஆயா. ஆயா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங். அதே ஆயா அடுத்த நாள் காலையில் சொல்லும், ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வந்திருக்கு, வாங்கிக்கிறியான்னு. அந்த ஆயாவையும் பிடிக்கும், இந்த ஆயாவையும் பிடிக்கும். காரணம் நெல்லிக்காய் நமக்கு பிடிக்கும். அந்த நெல்லிக்காவை பார்த்துட்டு, இந்த சைடு அந்த பொடியை பார்த்துட்டு, இந்த பொடி ஏங்கும், நெல்லிக்காய் அந்த கையிலேயே வச்சிருக்கியே, கொண்டு வந்து என்னை முத்தம் கொடுக்கவை அப்படின்னு கெஞ்சும்.
உடனே பப்பரக்கான்னு அவசரத்தில் போய் வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அது சரியான விதத்தில் ஒட்டணும் அப்படின்னா நெல்லிக்காயை முதல்ல நாம் முத்தமிடணும். நம்முடைய சிறு எச்சில் துகள் அதில் மேலே இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் அந்த பொடி மேலே வைக்கணும். அந்த பொடி மேலே வச்சோன்னே லேசாக ஒட்டியிருக்கும். அப்படி ஒரு கடி கடிக்கணும், கண்களை மூடணும். அப்படியே சுவைக்க சுவைக்க இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பலனையே அந்த 2 ரூபா நெல்லிக்காய் நமக்கு கொடுத்துரும். ஒரே ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு ஒரு நாள் பேக்கெட்டில் வச்சு சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்குது. உண்மையா இல்லையா? ட்ராயரில் கமிஷனர் சார் ட்ராயருக்குள்ளே போட்டுக்கிட்டு அது பாட்டு கிடக்கும் அந்த நெல்லிக்காய். என்ன அப்போல்லாம் சார் ஒன்று சொல்லவா, சுத்தத்தை நோக்கி அதிகமாக ஓட ஆரம்பித்த பிறகுதான் வியாதிகள் அதிகமாக நம்மை நெருங்க ஆரம்பித்தது. இது ஏற்றுக்குங்க. குழந்தைய ரொம்ப பெர்ஃபெக்டாக வளர்க்குறேன்னு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பாழ்படுத்துறீங்க. குழந்தைங்கள்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் ஓட விட மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கள் குழந்தைகளை. ஓடி விளையாடு பாப்பான்னாரு மகாகவி பாரதி. எடுத்தோன்னே என்ன சொன்னார்? பாட்டு அதானே ஆரம்பம். கரெக்டா கார்த்தி? கரெக்டா? ஓடி விளையாடு பாப்பா தானே அந்த பாடலை. கரெக்டா தம்பி? உக்காந்து படி பாப்பா, சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் உக்காந்துட்டே இரு பாப்பா, ஒருத்தண்டி ஒன்றுமே பேசாத பாப்பா, அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துரு பாப்பா, ஒன்றுக்கு கூட அம்மாட்ட கேட்டு போ பாப்பா, ஒன்றுமே செய்யாத பாப்பா, ஓரமாக உட்காந்து ஒன்றுமே செய்யாத பாப்பான்னு எழுதினாரா? ஓடி விளையாடு பாப்பானார். ஏன்? சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நான் கடவுளை பார்க்கணும்னு ஒருத்தன் போய் விவேகானந்தரை கேட்டான், நான் கடவுளை தரிசிக்க வேண்டும், வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது, வழியை காண்பீங்கள். விவேகானந்தர் சொன்னார், உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? கால்பந்து விளையாட தெரியுமா? கடவுளை பார்ப்பதற்கும் கால்பந்து விளையாடுவதற்கும் என்ன சம்பந்தம்னார். உடனே விவேகானந்தர் சொன்னார், எந்த மனிதனுடைய உடல் வலிமையாக இருக்கிறதோ அந்த மனிதனுடைய மனம் வலிமையாக இருக்கும். எந்த மனிதனுடைய மனம் வலிமையாக இருக்கிறதோ அவனுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கும். எந்த மனிதனுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கிறதோ அவன்தான் இறைவனை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பவன் என்ற அர்த்தம். கால்பந்து விளையாட தெரிந்தவன் கடவுளை தரிசிக்க முடியும்னார்.